லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இன்னொரு விஷயம் என்னன்னா, அத நான் சொல்றேன். நீ சொல்றியா? ஆமா, அபி உணர்ச்சி வசப்படக்கூடாதுன்னு நாளைக்கு வீடு ஜப்தி ஆக போற விஷயத்த யாருமே அபி கிட்ட சொல்லல. கரெக்டா சொன்ன. மா, இப்போ நாம என்ன பண்ணணும்னா, அதான் எனக்கே தெரியுமே. வீடு ஜப்தியாக போற விஷயத்த அபிக்கு எப்படியாவது தெரியப்படுத்தணும். தெரிய வைக்கிறது மட்டும் இல்லம்மா, அத்தை, மாமா, சந்தோஷ் எல்லாரையும் அந்த வீட்டை விட்டு அடிச்சு விரட்டி விட்டு மொத்த குடும்பமும் நடுத்தெருவுல நிக்கிறத அந்த அபி பாக்கணுமா? இது ரெண்டுமே நடந்தாலே அபி தானாவே செத்துருவா. சூப்பர் ஸ்ரீஜா, சீக்கிரம் சொன்னதை செஞ்சு அபி கதையை முடிச்சிரு. மா, அபியோட பாச கயிறு இப்போ என் கையில இருக்கு. நான் கைத்த சுண்ட அபி துடியா துடிச்சு சாக போறா. என்ன அபி, பாப்பாக்கு பால் கொடுத்தாச்சா? ஓ, கொடுத்தாச்சு சஞ்சீவ். அபி, ஆக்சுவலி உனக்கு இன்னும் கொஞ்சம் டெஸ்ட் எல்லாம் எடுக்கணுமா? அதெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் வீட்டுக்கு கிளம்பலாம்னு சொல்லிட்டாங்க. அதுவும் இன்னைக்கே கிளம்பலாம்னு சொல்லிட்டாங்க. அப்படியா? அப்போ நம்ம வீட்டுக்கு போகும்போது போற வழியில பாப்பாவை ஆசிரமத்துல விட்டுட்டு போயிடலாம். அதெல்லாம் தேவையில்லை அபி. நான் சுமதி அம்மாட்டையே பேசிட்டேன். அவங்க கொஞ்ச நாள் பாப்பா நம்ம கூடயே இருக்கட்டும் சொல்லிட்டாங்க. அப்படியா சஞ்சீவ்? அப்ப பாப்பா நம்ம கூட கொஞ்ச நாள் இருக்க போறாளா? சஞ்சீவ், பாப்பா நம்ம கூட இருக்கிற விஷயத்த நம்ம மங்கா கிட்ட சொல்லிடணும். பெத்த அம்மா பெர்மிஷன் இல்லாம பாப்பாவை நம்ம வச்சுக்க முடியாதுல்ல? அதெல்லாம் சொல்லிட்டேன். மங்காவுக்கு பாப்பா நம்ம கூட இருக்கிறதுல முழு சம்மதமா? பாப்பாவை இனி யாரும் கடத்திராம நாம கவனமா பாத்துக்கணும் சஞ்சீவ். பாப்பாக்கு எந்த ஆபத்தும் வராது, நான் பாத்துக்கிறேன். சஞ்சீவ், பாப்பாவுக்கு நம்ம பேரே வைக்காம இருக்கோம். மங்கா கிட்ட சொல்லி பாப்பாவுக்கு சீக்கிரம் பேர் வைக்கலாம். அதுக்கு என்ன, நாளைக்கே பாப்பாக்கு ஒரு நல்ல பேரா வச்சுட்டா போகுது. என்னம்மா? ஏன் வச்சிரலாமே. நல்ல ஒரு பெரிய ஃபங்க்ஷனா ஏற்பாடு பண்ணி பாப்பாக்கு பேர் வச்சிரலாம். தேங்க்ஸ் அத்தை. பாப்பா, உனக்கு நாளைக்கு பேர் வைக்க போறோம். அத்தை, நாங்க வீட்டுக்கு போயிட்டு சஞ்சீவும் நானும் நாளைக்கு வந்து பாக்குறோம். ஒன்னும் அவசரம் இல்லம்மா. ஃபர்ஸ்ட் உனக்கு உடம்பு சரியாகட்டும், அதுக்கப்புறமா வந்து பாரு, சரியா? சரிங்க அத்தை. அத்தை, நீங்க வீட்டுக்கு போயிட்டு சந்தோஷ்க்கு ஃபோன் போட்டு கொடுங்க. சரிம்மா. சஞ்சீவ், நீ அபிய கூட்டிட்டு வீட்டுக்கு போ, நாங்க அப்படியே கிளம்புறோம். என்னத்த, வீட்டு வாசல் வரைக்கும் வந்துட்டு உள்ள வராம போனா எப்படி? உள்ள வாங்கத்த. இல்லம்மா, வீட்ல நீங்க எதுவும் சொல்ல வேணாம். உள்ள வந்து ஒரு வாய் சாப்பிட்டுட்டு போங்க. சஞ்சீவ், சொல்லு. ஆமாமா. அப்பா வந்து ஒரு டீ அது குடிச்சிட்டு போங்களேன். வாங்க, வாங்க வாங்க. அத்தை, வாங்க வாங்க அத்தை. வாங்க மாமா, உட்காருங்க. பரவாயில்லம்மா. நான் டீ போடுறதுக்கு பால் வாங்கிட்டு வந்துடுறேன். அபி, நீ போக வேண்டாம், நான் போய் வாங்கிட்டு வரேன். அப்படியா சஞ்சீவ்? அப்போ பாலோட சக்கரை, அப்புறம் பாப்பாக்கு பிஸ்கெட், அப்புறம் ஒரு சேமியா பாக்கெட் வாங்கிட்டு வந்துரு. அத்தையும் மாமாவும் இங்கே சாப்பிட்டு கிளம்பட்டும். சாப்பிடுறதா? அதெல்லாம் எதுக்குமா? வேண்டாமா? அத்தை, இனிமே நீங்க எப்போ வீட்டுக்கு போய் சமைக்கிறது? இங்கே சாப்பிட்டுட்டு போயிடுங்க. அபி சொல்றதும் சரிதாம்மா.
நீங்க இங்கேயே சாப்பிட்டுருங்க. ம் சரிப்பா. ம் சரி, நான் போயிட்டு வந்துடுறேன். இந்த பிடிங்க. கொடு. அபி, ஒரு பழைய சேலை இருந்தா கொண்டு வா, பாப்பாக்கு தொட்டில் கட்டிடலாம். சரிங்க அத்தை. ஆ. ஐயோ நான் ஒருத்தி. அத்தை மாமா நீங்க முதல்ல உட்காருங்க. சரி. வாங்க உட்காருங்க. நாங்க உட்காருங்க. வாங்க. ஓ ஓ ஓ. கையில பணம் இல்லையே, என்ன பண்றது? சரி, இப்போதைக்கு கடன் சொல்லி அபி சொன்ன பொருள்லாம் வாங்கிட்டு தரலாம், அப்புறமா காசு கொடுத்துக்கலாம். அத்தை இங்க கொடுமா. ஒண்ணும் ஓ இல்ல. ஓ ஓ. சொல்லுப்பா. என்ன, ஒரு 1/2 லிட்டர் பால், 4 லிட்டர் பால், ஒரு 1/2 கிலோ 1/2 சர்க்கரை, கிலோ சக்கரை, 2 பாக்கெட் சேமியா, ஆ அப்புறம் மில்க் பிஸ்கெட் பாக்கெட் ஆ இருக்கு, இருக்குப்பா. அது 2. பால் 22 ரூபாய் போடுவா, 20 ரூபாய் போடுவா. 20 ரூபா. ஆ சரி. டேய் தம்பி, இந்த வரேண்ணே. இந்த பில்லை சீக்கிரம் போட்டு கொடுப்பா. சரி. போ சீக்கிரம் போ, கஸ்டமர் நிக்க வைக்காத. சாயந்தரம் கடைக்கு வந்துருங்க. ஓகே. பில் இருக்கிறத போட்டியா? கொண்டா. இந்தாங்க. மொத்தம் 150 ரூபா ஆச்சுப்பா. இங்கே நின்னுட்டு இருக்க, உள்ள போய் வேலை செய்யடா. வரவங்களாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டே நிக்கிற. அண்ணா, ஆ? பணம் கொண்டு வரல, நீங்க பொருளை கொடுங்க, நான் நாளை காலையில பணம் கொண்டு வந்து கொடுத்துட்றேண்ணே. கடன்லாம் கொடுக்கறது இல்லப்பா. நான் இல்லைண்ணே, வீடு பக்கத்துல தானே இருக்கு, என்னதான் உங்களுக்கு தெரியுமேண்ணே, நிறைய வாட்டி நான் இங்க வந்து வாங்குறத பார்த்துருக்கீங்களே. இப்போதைக்கு பொருளை எடுத்துட்டு போறேண்ணே, நாளை காலையில வந்து பணத்தை கொடுத்துட்றேன். அதெல்லாம் சரிதான்ப்பா, ஆனா கடன் கொடுக்க கூடாங்கிறது கடையோட ரூல்ஸ். வேணும்னா ஒண்ணு பண்ண, உன் வீடு பக்கத்துல தான் இருக்கு, போய் பணத்தை வந்து கொடுத்துட்டு பொருள் எடுத்துட்டு போயேன். அபி வாங்கிட்டு வர சொன்ன திங்ஸ் எல்லாம் கடனா வாங்கிட்டு போயிடலான்னு நினைச்சா இவர் கடன் கொடுக்க மாட்டேங்கிறாரு. இப்போ நான் இதெல்லாம் வாங்காம வீட்டுக்கு போனா நான் காசு இல்லாம கஷ்டப்படுற விஷயம் வீட்டுல எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடுமே. அண்ணா, சொல்லுப்பா. இப்போதைக்கு இந்த போனை வச்சுக்கிட்டு இந்த பொருள்லாம் கொடுங்க, பணத்தை கொடுத்துட்டு நான் போனை வாங்கிக்கிறேன். அண்ணா யோசிக்காதீங்கண்ணே, காஸ்ட்லியான போன்ண்ணே, ரொம்ப கம்மியாக விற்றா கூட ஒரு 10,000 போகும். நான் அதுக்காக யோசிக்கலப்பா. அத்தை இந்தாங்க அத்தை தண்ணி. வேணுமா? பரவாயில்லம்மா, வேணாம். அபி, கடை ரொம்ப தூரமா? இல்ல அத்தை, தெருமுக்குல தான் இருக்கு. அப்ப ஏன் சஞ்சீவ் கடைக்கு போய் ரொம்ப நேரம் ஆச்சு? அதான் கேட்டேன். வந்துருவார் அத்தை, நீங்க பேசிட்டே இருங்க, நான் பக்கத்துல மல்லிகாக்காவை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரிம்மா. வந்துடுறேன். சஞ்சீவ் கடைக்கு போய் இவ்ளோ நேரம் ஆகியும் வரலன்னா ஒருவேளை சஞ்சீவ் கிட்ட பணம் இல்லையோ? ச்சே, நான் ஒரு லூசு. சஞ்சீவ கடைக்கு போய் சொல்லிட்டு அவன்கிட்ட பணம் கொடுத்து விடாம விட்டேனே. சரி, நீ போனை கொடு, அப்புறம் பணத்தை கொடுத்துட்டு போனை வாங்கிட்டு போ. தேங்க்ஸ்ண்ணே. தப்பா எடுத்துக்காத, கடையோட நிலவரம் அப்படி. அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே. சரி சரி, நான் வரேண்ணே. சரிப்பா. எப்பாப்பா இந்த போன் அடிக்குது பாரு. அபி ஃபோன் பண்ணுறாளே, நான் கடைக்கு வந்து ரொம்ப நேரம் ஆனனால ஃபோன் பண்ணுறாளோ? அபி, சஞ்சீவ் எங்க இருக்க? இந்த கடையில் தான் இருக்கேன் அபி. இதோ வாங்கிட்டு எல்லாத்தையும் கிளம்பிடுவேன். நீ கடையில இருந்து எல்லாத்தையும் வாங்குறதுக்கு உன்கிட்ட அங்க பணம் இருக்கா சஞ்சீவ்? அதெல்லாம் இருக்கு அபி, பணம் கையில் இருக்கு. பொய் சொல்லாத சஞ்சீவ். ஹாஸ்பிட்டல்லயே நிறைய செலவாயிருக்கும்ல சஞ்சீவ். நீ வேற இப்ப வேலைக்கு போறதே இல்ல, உன்கிட்ட எப்படி பணம் இருக்கும்? எனக்கு தெரியும் சஞ்சீவ், உன்கிட்ட பணம் இருக்காதுன்னு. நான் தான் உன்னை கடைக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி உன்கிட்ட பணத்தை கொடுத்து அனுப்பிச்சிருக்கணும். நான் தப்பு பண்ணிட்டேன் சஞ்சீவ். அத்தை மாமாவுக்கு முன்னாடி
நீ என்கிட்ட கடைக்கு போக பணம் கேட்டா எங்க அத்தை மாமாக்கு நம்ம படுற கஷ்டம் தெரிஞ்சிருமோன்னு பயந்து நீ என்கிட்ட பணம் வாங்காம கடைக்கு போயிருக்க. எப்படி வாழ்ந்த என் புள்ள இப்படி 1000க்கும் 500க்கும் கஷ்டப்படுறானே. கடவுளே, என் புள்ள ஏன் இப்படி சோதிக்கிற? ஆனா சஞ்சீவ், கையில பணம் இல்லாம இப்ப நீ எங்க இருக்க சஞ்சீவ்? இல்ல அபி, அதெல்லாம் இல்ல. நீ சொன்ன திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டேன். திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டியா? கையில பணம் இல்லாம திங்ஸ் எப்படி வாங்கின? அது சஞ்சீவ் சொல்லு. கடைக்காரர்கிட்ட என் போனை அடமானம் வச்சு நீ சொன்ன திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டேன். என்ன, போன கடைக்காரன் கிட்ட அடமானம் வச்சு நான் சொன்ன திங்ஸ் எல்லாம் வாங்கினியா? ஏன் சஞ்சீவ் இப்படி பண்ண? எனக்கு வேற வழி தெரியல அபி. நீ முதல்ல கடைக்காரன் கிட்ட இருந்து போனை வாங்கு. நான் உனக்கு 1000 ரூபாய் உன் அக்கவுண்ட்ல போட்டிருக்கேன். அதை வச்சு திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வா. ஏன் அபி அழற? பின்ன அழாம எப்படி வாழ்ந்தவன் சஞ்சீவ் நீ? இப்போ நீ போன அடமானம் வச்சு திங்ஸ் வாங்குற அளவுக்கு இந்த நிலைமை வர நான் தானே சஞ்சீவ் காரணம். அபி, 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 என்னாச்சு அபி? லேசா தலை சுத்துது அத்தை. என்னாச்சு அபி? ஏதாச்சும் பிரச்சனையா? ஹலோ அபி. குடு. சஞ்சீவ், என்னன்னு தெரியல, அபிக்கு திடீர்னு மயக்கம் வந்துருச்சு. நீ சீக்கிரமா வீட்டுக்கு வாடா. தோ கிளம்பி வரேம்மா. வா 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 அபி, உள்ள வா வா. மா, வீடு ஜப்தி ஆகுறதுக்கு முன்னாடி வீடு ஜப்தி ஆக போற விஷயம் அந்த அபிக்கு தெரிஞ்சா அவளுக்கு அதிர்ச்சி வராதுமா, முன்னெச்சரிக்கை தான் வரும். அபியோட மூளை இப்படி ஆகி போச்சேன்னு வருத்தப்படாம அந்த வீட்டை எப்படி காப்பாத்தணும்னு தான் யோசிப்பா. இதுவே நாளைக்கு ஜப்தி ஆகி அத்தை மாமா அந்த சந்தோஷ் எல்லாரையும் அந்த போலீஸ்ல பெட்டி படுக்கையோட கழுத்தை புடிச்சு அப்படியே வெளியே துரத்துறத அவ பார்த்தா, அப்ப அத்தை வந்து, ஐயோ நாங்க இங்க குடும்பமா வாழ்ந்தோம், இது எங்க வீட்டு சொத்து, இது நாங்க வளர்ந்த வீடு, எங்களை வெளியே அனுப்பாதீங்க அப்படின்னு அத்தை அழுதா எப்படி இருக்கும்? அப்புறம் நம்ம போலீஸ் இந்த வீட்டுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளுனா எப்படி இருக்கும்? அத அந்த அபி பார்த்து அப்படியே மயக்கமாகி பொத்துன்னு கீழே விழுந்தா இன்னும் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருமா. ஆமா ஸ்ரீஜா, நினைச்சு பார்க்கவே செமையா இருக்கு. அம்மா, அபி கடனை அடைச்சு அந்த சஞ்சீவ கோடீஸ்வரனாக்கி அந்த வீட்டுக்குள்ள திரும்ப வருவேன்னு என்கிட்ட கங்கணம் கட்டிட்டு இருந்தால, அந்த வீடே ஜப்தி ஆகி அதெல்லாம் அந்த அபி பார்த்து சாகணும். அப்பதான் எனக்கு சந்தோஷம். அதனால வீடு ஜப்தி ஆக போற விஷயத்த அபி கிட்ட நீ காலையில சொன்னா போதும். சரி ஸ்ரீஜா. அம்மா, நம்ம வீடு ஜப்தி ஆனதும் உனக்கு நான் ஒரு புது வீடு பார்த்து வச்சிருக்கேன், நீ அங்க போயிரு. ஜெயில இருந்து ரிலீஸ் ஆனதும் நாங்க வந்துடுறேன். சரி ஸ்ரீஜா. அபி, நாளைக்கு இருக்குடி உனக்கு.
அப்பா எங்கப்பா இருக்கீங்க? சஞ்சு வீட்டில் இருக்கோம்ப்பா. சரிப்பா, அபிக்கு இப்போ எப்படி இருக்கு? ம் பரவாயில்லப்பா. அபி சீக்கிரம் குணமாயிடுவான்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. சரிப்பா, வீடு ஜப்தியாக போற விஷயத்த அபிகிட்ட சொல்லிட்டீங்களா? இன்னும் இல்லப்பா. டாக்டர் அபி குணமாகிற வரைக்கும் அதிக சந்தோஷமோ இல்ல துக்கமோ எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருப்பா. அதனால வீடு ஜப்தியாகிற விஷயமும் பாப்பா கிடைச்ச விஷயமும் எதையுமே அபிகிட்ட சொல்லல. அந்த ஆண்டவன் எதுக்கு நம்ம குடும்பத்தை இப்படி சோதிக்கிறானே தெரியல. நம்ம வீடு ஜப்தியாகிற விஷயம் அபிக்கு தெரிஞ்சா கூட அவ ஏதாவது பண்ணி நம்ம வீட்டை காப்பாத்துவா. இப்ப அதுக்கும் வழி இல்லாம போச்சு. சரிப்பா, ஒன்றும் வருத்தப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும் நம்புவோம். வாமா, பாத்து வா. என்னாச்சு சீதா? உட்காரு. பாத்து உட்காருமா. ஒண்ணு இல்லைங்க, அபிக்கு ஆபரேஷன் பண்ணிருக்குல்ல, அதான் லேசா மயக்கம் வந்துருச்சு, வேற ஒண்ணும் இல்ல. இருமா, நான் தண்ணி எடுத்துட்டு வரேன். இந்தா, இந்த தண்ணியை குடி. அபி இப்ப பரவாயில்லையம்மா? பரவாயில்ல மாமா. அபி அபி சஞ்சீவ் என்னாச்சு? என்னம்மா? சஞ்சீவ், நீ பயப்படுற அளவுக்குலாம் ஒண்ணும் இல்லப்பா, லேசான மயக்கம் தான். நீயும் பயந்து எல்லாரையும் பயமுறுத்திராத. டாக்டர் சொன்னாருல்ல சஞ்சீவ், அபி குணமாகிற வரைக்கும் சின்ன சின்னதா மயக்கம் வரும்னு. அதெல்லாம் பயப்பட வேண்டியதில்லப்பா. அபி, நீ ரெஸ்ட் எடு, நான் போய் சமைக்கிறேன். வேண்டாம் அத்தை, நானே சமைக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நீ சும்மா இரு, நான் சமைக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை, நான் இருக்கும்போது நீங்க சமைச்சீங்கன்னா அது சரியா இருக்காது. ஏன் சரியா இருக்காது? அம்மா பொண்ணுக்கு சமைச்சு கொடுக்க கூடாதா? இந்தா. நான் காசு இல்லாம கடைக்கு போனனால தான் அபியால தாங்கிக்க முடியல போல இருக்கு. அதனால தான் இப்ப மயங்கிருக்கா. இனிமே ரொம்ப கவனமா பாத்துக்கணும். அபி, சொல்லு சஞ்சீவ். சாப்பிட்டதும் டாக்டர் கொடுத்த டேப்லெட்லாம் போட்டுக்கணும், ஓகேவா? சஞ்சீவ், நான் உன்னை கேட்டா எனக்காக அதை செய்வியா? கட்டாயம் செய்வேன் அபி. சொல்லு, செய்றேன். நம்ம பாப்பாவை சீக்கிரமா கண்டுபிடிச்சு கொடு சஞ்சீவ். நம்ம பாப்பா இப்போ எங்க என்ன கஷ்டப்படுதோன்னு நினைக்கும் போது எனக்கு நெருப்புல நிக்கிற மாதிரி இருக்கு சஞ்சீவ். எப்படியாவது நம்ம பாப்பாவை கண்டுபிடிச்சு கொடு சஞ்சீவ், ப்ளீஸ். அபி அபி, நான் பாப்பாவை கண்டிப்பா கண்டுபிடிச்சு கொடுக்குறேன். நீ எதுக்கும் கவலைப்படாத, சரியா? நீ பயப்படுற மாதிரி பாப்பா கஷ்டம்லாம் படாது. உன்ன மாதிரியே ஒரு அம்மாவோட அரவணைப்புல கண்டிப்பா நல்லா தான் இருக்கும். சஞ்சீவ், நிஜமாதான் சொல்றியா? நம்ம குழந்தை நல்லா இருக்கும்ல? ஐயோ ஆமா அபி, கண்டிப்பா நல்லா இருக்கும். நீ எதுக்கும் பயப்படாத. அழாத அபி. எனக்கு அப்போ லேசா தலை சுத்துச்சு, ஆனா இப்போ நின்றுச்சு சஞ்சீவ். அம்மா, சொல்லு சஞ்சீவ். ரெடி ஆயிடுச்சம்மா? ரெடி. இது சாப்பிட்டு டேப்லெட் போடணும். இதோ வரேன். ரெடி ஆயிடுச்சுப்பா. இந்தா அபி. அம்மா. இந்தா. அத்தை, நான் மட்டும் இப்படி தனியா சாப்பிடுறது? எல்லாரும் உட்கார்ந்தா சாப்பிடலாம்ல? ஆமா சீதா, எல்லாருக்கும் கொண்டுட்டு வா. சரிங்க. என்ன அபி, எறும்பு மாதிரி சாப்பிடுற?
நீ நல்லா சாப்பிட்டா தானே உடம்பு சீக்கிரமா குணமாகும். குடு, நான் ஊட்டி வர்றேன். ஐயோ அத்தை வேண்டாம், நானே சாப்பிட்டுக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நான் ஊட்டி வர்றேன், சாப்பிடு. ஆ இந்த மாதிரி நம்ம எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுல. ஆமா அபி, நம்ம வீட்ல நம்ம எல்லாம் ஒண்ணா உட்காந்து இப்படிதானே சாப்பிடுவோம். ஆமா சஞ்சீவ், நாம எப்பவுமே இந்த மாதிரி ஒண்ணா உட்காந்து சந்தோஷமா சாப்பிடணும்.